கேஸ் காம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்கள் கையில் கிடச்சிருச்சு. ஆனால் டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? கூகுளில் சர்ச் பண்ணால் 10 lakhsக்கு மேல் ரிசல்ட் வருது. ஆனால் எந்த லிங்க்கில் போயிட்டு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுறது, ஸ்டாட்டிஸ்டா எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ChatGPTயில் எப்படி ப்ராம்ப்ட் தரலாம், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லேருந்து எப்படி டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஒரு ரிசர்ச் செக்லிஸ்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கூகுள் சர்ச் ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக், சைட் ஸ்பெசிஃபிக் ரிசல்ட்ஸ். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் டேட்டா தேடுறீங்கன்னா அதை எந்த சைட்லேருந்து வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் NASSCOM.in டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு NASSCOM வெப்சைட்டில் அப்லோட் ஆன டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ரேண்டம் பிளாக்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகாது. செகண்ட் ட்ரிக், ஃபைல் டைப் சர்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இந்தியா ரிப்போர்ட் 2026 PDF ஃபார்மேட் இப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடபிள் PDF ஃபார்மேட்டில் உள்ள லிங்க்ஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஈஸியாக PDFஸை டவுன்லோட் பண்ணி உங்களோட அனலைஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரிக் 3, எக்ஸாக்ட் ஃப்ரேஸ் மேட்ச் சர்ச். இதில் நீங்கள் டபுள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அடாப்ஷன் ரேட் இன் இந்தியா இப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெனரிக் ரிசல்ட்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் டபுள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஃப்ரேஸ் ரிசல்ட்ஸ் உள்ள பேஜஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். ஜெனரிக் ரிசல்ட்ஸ் ஷோ ஆகாது. டேட் ஃபில்டர். இதில் நீங்கள் உங்களோட கூகுள் சர்ச் முடித்ததுக்கப்புறம் டூல்ஸில் போய் பாஸ்ட் இயரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் அதாவது ஓல்டு டேட்டா உங்களுக்கு ஷோ ஆகாது. வெறும் ரீசெண்ட் இயர்ஸோட டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ரீசெண்ட் இயர் டேட்டாவை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி ஆக்சஸ் மாதிரி இருக்கும். ட்ரிக் 5, இதில் நீங்கள் கவர்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் டேட்டாவை டார்கெட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட கேஸ்காம் UPI டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டட்னா நீங்கள் இதுக்கான டேட்டாவை RBI சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்கள் RBI.org.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் PDF ஃபார்மேட்லேருந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் டேட்டாவை ஷோ பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக கூட மாறலாம். இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டா வெப்சைட் நீங்கள் லாகின் பண்ணவுடனே அந்த சர்ச் பாரில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ UPI டிரான்சாக்ஷன்ஸ் இன் இந்தியா 2026 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் சார்ட்ஸ் ஷோ ஆகும் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக. சார்ட்ஸ் ஃப்ரீ இல்லை, ஆனால் அது கீழே வர ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் சார்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா உங்களோட டவுன்லோட் பண்ண முடியாது, அதுக்கு பெய்ட் வெர்ஷன் வேணும். பட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களோட இன்ஸ்டிடியூஷனல் மெயிலேருந்து லாகின் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஒன்லி இஃப் உங்கள் இன்ஸ்டிடியூஷன் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தா. இப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும்போது உங்களால் சார்ட்ஸையுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இதை உங்கள் PPTயில் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரெடிபிலிட்டி அதிகமாகும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபுட் நோட்டில் ஸ்டாட்டிஸ்டாவை கோட் பண்ணுவீங்க ஆஸ் அ சோர்ஸாக. அப்படின்ற போது அது உங்களுக்கு ஒரு க்ரெடிபிள் சோர்ஸாக இருக்கிறதுனால ஜட்ஜஸ் கிட்டேருந்து அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்கும். இப்போது ஆனுவல் ரிப்போர்ட்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பெனி ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் 200 to 300 பேஜஸ் வரைக்குமே இருக்கும். இதை நீங்கள் மொத்தமாக படித்து அனலைஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இதில் நீங்கள் 3 செக்ஷன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும். செக்ஷன் 1, மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் டிஸ்கஷன். இது மோஸ்ட்லி 100 to 150 பேஜஸ்குள்ளே இருக்கும் இந்த செக்ஷன். அதே மாதிரி இந்த செக்ஷனில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் மார்க்கெட்டிங் அனாலிசிஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி ஒரு ஐடியா நல்லாவே கிடைக்கும். செக்ஷன் 2, ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அண்ட் கீ ரேஷியோஸ். மோஸ்ட்லி இந்த டாபிக்ஸ் என்னென்னவா இருக்கும்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைனா கீ ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் கீழே உங்களுக்கு ரிப்போர்ட்டில் இருக்கும். இது டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டில் இருக்க நம்பர்ஸை நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட் அனாலிசிஸ் ஸ்லைடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களால் ஈஸியாக இதுக்கான சோர்ஸையுமே கொடுக்க முடியும். செக்ஷன் 3, ரிஸ்க் ஃபேக்டர் அனாலிசிஸ். இதை மோஸ்ட்டாக நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் தான் கம்பெனிஸ் அவங்களோட கீ ஃபேக்டர்ஸ் அதே மாதிரி அவங்க
அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், இண்டஸ்ட்ரியில் இப்போ என்னென்ன சேலஞ்சஸ் போயிட்டுருக்கு இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும், எப்படி இந்த சேலஞ்சஸை கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஓவர் கம் பண்ணாங்க கூடன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போது ChatGPTயில் எப்படி ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்குறன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ChatGPTயில் வந்துட்டு நீங்கள் ஜெனரிக்கான கொஷின்ஸை வந்து கேட்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ஜெனரிக்காக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வேக் ஆன்சர்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கொஸ்டினை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் UPI டிரான்சாக்ஷன்ஸ் இன் இந்தியா டாப் 3 பிளேயர்ஸ் யார், அவங்களோட மார்க்கெட் சைஸ் என்ன, அவங்க கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன, இல்லைனா அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் என்ன, அதை எப்படி அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேளுங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் தரும்போது அதோட நீங்கள் லிங்க்ஸையும் சேர்த்து ChatGPTயை தர சொல்லுங்கள். அப்படின்ற போது நீங்கள் ChatGPT கொடுக்கறது ஆன்சர்ஸை மட்டும் வாசிக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ChatGPTs கொடுக்குற நம்பரை நீங்கள் உங்கள் ஸ்லைடில் போடாதீங்க. ஏன்னா சில டைம் ChatGPT தர நம்பர்ஸ் வந்து ஹாலோசினேட் பண்ணி தரும். அந்த நம்பர்ஸை நீங்கள் உங்கள் ஸ்லைடில் போடும்போது ஜட்ஜஸ் அதை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படின்ற போது உங்களோட நம்பர்ஸை எப்பயுமே ஒரு கிரெடிபிள் டேட்டா சோர்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக எந்த கொஷின்ஸ் வந்தாலுமே ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுறத மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும், கேஸ் காம்படிஷன்ஸை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் MBA தமிழ்.